ஐயோ, அப்பா வந்துட்டாரே, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. திட்ட போறாரோ? ஏம்மா வீட்டில் சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன்? சாரிப்பா, கலை வீட்டு வரைக்கும் வந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி சொல்லாம எல்லாம் வராது என்ன? ம். பாவம் அம்மா முகத்தை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. கவிதா வேற உன்னை தேடிட்டு எங்கேயோ போயிருக்கா. நீ வா உட்காரு போலாம். மாப்பிள்ள வர டைம் வேற ஆயிடுச்சு. என்னாச்சு கவிதா? அம்மா, நம்ம பிபி கலை வீட்டுக்கு போய் அவளை விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாலாமா? போயிட்டாளா? எங்க போயிருப்பா? வர வர ஓவரா பண்றா. வரட்டும். ஆமா, இப்ப இப்படிதான் சொல்லுவ. நேர்ல பார்த்ததும் ஏண்டி சொல்லாம போயிட்ட, அம்மா பயந்தே போயிட்டேன்னு கொஞ்சுவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாம்மா? ஊர்ல இருக்கவெல்லாம் கிண்டல் பண்றா, திட்டுறான். அத கேட்காம நான் கொஞ்சத்தை பார்த்து பொறாம பண்றியா? அம்மா, அங்க பாரு பிபி. பொண்ணு, எங்கடி போன? அம்மா எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா? சொல்லிட்டு போக மாட்டியா? எங்க போன? தெரியல. மேக்கப் போட போனியா? சரி, மாசம் மாசம் நிக்காம போய் சேலை கட்டி கிளம்பு. அம்மா, இதுதான் உன் மிரட்டலா? எனக்கே பயமா இருக்குமா. கொஞ்ச நாள் தானடி இங்க இருக்க போற, எதுக்கு அவளை போய் திட்டிக்கிட்டு? ஆமா, எதுக்கு என் பொண்டாட்டிய திட்டினீங்கன்னு அவங்க வீட்டுக்கார் வேற சண்டைக்கு வந்துட போறாருமா. பெரிய இடம் வேற. போடி. எத்தனையோ தடவை கார்ல காலங்காத்தால நானும் கூட வந்திருக்கேன். வழக்கமா கந்த சஷ்டி கவசம் திருவாசகம் தானே போட சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடான்னா ஆசைய காத்துல தூது விடுறீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். நான் என்ன தினமும் காலையில எந்திரிச்சு பொண்ணு பார்க்கவா போய்கிட்டு இருக்கேன்? இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறதால தான் இந்த எஃபெக்ட். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த கல்யாண பேச்சை எடுத்த நாள்ல இருந்து உங்க வயசு குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. பாத்துங்க, உங்க பையனை விட வயசு குறைஞ்சிடாதீங்க. அப்புறம் என்ன முறை வச்சு கூப்பிடுறதுன்னு குழம்பிட போறான். எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சோம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. புகழோட மயக்கம் அப்படி. உனக்கு ஒரு கதை தெரியுமா? சொல்லுங்கய்யா, அதையும் தெரிஞ்சுக்கிறேன். புகழ்ச்சியே பிடிக்காத ஒரு மன்னன் இருந்தான். உடனே ஒரு மந்திரி, மன்னா, உலகத்திலேயே உமக்கு தான் வெற்றி புகழ்ச்சியே பிடிக்காதுன்னு நெத்தி அடி அடிச்சிருக்கான். புகழ்ச்சியே பிடிக்காத மன்னனும் இந்த புகழ்ச்சியில விழுந்துட்டானா. எப்படி? கலக்கிட்டீங்க போங்க. கஸ்டமர் கிட்ட மட்டும் இதை எடுத்து விட்டா போதும், இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அடப்பாவி. அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் ஒரு வயசு குறைஞ்சு போச்சுங்க. ஆமாயா, அப்படியே 10 குறைச்சு டவுசரை ஒன்று போட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவ போல இருக்கு. டிரைவர், கொஞ்சம் வேகமா போ.
எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். டிடுக்கு டிட்டு டிடுடின் டிடுக்கு டிட்டின் டிடுடின் டிடுக்கு டிட்டு டிடுடின் டிடுக்கு டிட்டு. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. வாங்க சிஸ்டர். சூப்பர் பிபி, நான் கையில்லாம ஜொலிக்கிறேன். பொண்ணு ரொம்ப அழகா இருக்க. ஏய், ஜொலிக்கிறேன்னு தான் ஞாபகம் வந்தது. வைர நெக்லஸ் எங்கடி? இங்கதான் எங்கேயாச்சும் வச்சிருப்பேன், எடுத்து போடுறேன். ம். சரி, சீக்கிரம் கிளம்பி வா. ஏய், என்ன ஒரு மாதிரி வாசனை அடிக்குது? மறுபடியும் அந்த சினிமா மேக்கப் போட்டியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிறியா? என்கிட்ட கூட சொல்லவே இல்லை பாத்தியா? மத்த நாள்ல ஓகே, பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு கூட நீ போடணுமான்னு என்ன பார்த்து கேட்டீனா, அதனால யாருக்கும் தெரியாம நைஸா கலைய கூட்டிட்டு போய் போட்டுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அவளும் சொதப்பிட்டா. அங்க போய் பார்த்தா மேக்கப் பண்ணனும் இல்ல, அதனால நானே போட்டுக்கிட்டேன். அடி பாவி, காலையில இவ்ளோ வேலை பண்ணிட்டு வந்திருக்கியா? எங்கேயாவது மாட்டிருந்தா என்ன பண்ணுவ? மாட்டிக்கிட்டேன். ம். ஆனா ரூம் க்ளீன் பண்ண வந்தேன்னு போய் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டேன். அடி பாவி, மேக்கப்காக வேலைக்காரி கெட்ட போட்ட மொத ஆள் நீதாண்டி. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஆமா ஆமா, நீ மட்டும் மாட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நன்றாகவே நடந்திருக்கும். தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அப்புறம் பொண்ணு பாக்குற படலமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடந்திருக்கும். இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாத, லூசு லூசு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்தாங்க காசு. நமக்குள்ள என்ன இருக்கு? ஐயோ, ஏய், என்ன தீய மிச்ச மாதிரி அலற? என்னங்க இது? வீட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ளார 100 தடவை கண்ணாடியை பார்த்துட்டீங்க. யோ, ஏன் பிரச்சனை எனக்கு? வாயா. மாப்பிள்ளையோட யார் அப்பா அவரு? போல. நல்லா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறதுன்னு தெரியல. என்ன என்ன விஷயம்? என்னன்னே சொல்லாம பயமுறுத்துற? விஷயத்த சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? வணக்கம். ஐயோ, உள்ளே வந்துட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நீ மட்டும் விஷயத்த சொல்ல, நானே அறிஞ்சிடுவேன் உன்னை. இவருதான் மாப்பிள்ளையோட அப்பான்னு தெரியாம கல்லு வாங்க சொல்லிட்டேன். காசும் கொடுக்க வச்சுட்டேன். கல்லா? கல்லு காலேஜ் போனதும் இதெல்லாம் வேற பழகிட்டியா? கத்த
ஒருத்தி மானத்தை வாங்காதடி. கல்லு எனக்கு இல்ல, எனக்கு மேக்கப் போட்டு விட்டதா சொன்னல அந்த மேக்கப் மேனுக்கு. நினைச்சேன் நீ மேக்கப் ஆது இதுன்னு அலையும் போதே ஏதோ விவகாரம் ஆக போதேன்னு பயந்த. இப்ப என்னடி பண்றது? பேசாம அம்மா கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடலாமா? கொன்னுடுவாங்க. ஏன்டி பிபி இப்படி எல்லாம் பண்ற? காலையில வேற திருட்டுத்தனமா மேக்கப் போட்டு வந்திருக்க. ஆமா, எல்லாத்துக்கும் என்னையே சொல்லு. மாப்பிள்ளை பாக்குறதுக்காக தான் 2 தடவை மேக்கப் போட்டுக்க போனேன். கல்யாணம் நின்னுடுமோங்கிற பயந்தானே தவிர எனக்கு மட்டும் என்ன தினமும் சினிமா மேக்கப் போட்டுக்கணும்னு ஆசையா என்ன? வணக்கம். வணக்கம். வீடு ரொம்ப பிரமாதம். எல்லாம் பார்வதி தான். நினைச்சேன் அன்னைக்கு அவங்க போன்ல பேசும்போது தைரியமா முடிவெடுத்து என்கிட்ட பேச வச்ச தெளிவு இருக்கே, பிரமாதம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும், அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும். சரி, நடந்த சண்டையெல்லாம் விடு. நடந்தது நடந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாமா? பேசாம உனக்கு மாறு விஷயம் போட்டுடலாமா? அவங்களுக்கு அப்போ ஒன்னு அடையாளம் தெரியாது. இருக்கிற லட்சணமே தாங்க முடியல, இதுல மாறு வேஷம் வரையா? உருப்படியா ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தப்பிக்க உருப்படியா ஐடியா உனக்கு கொடுக்கணுமா? போ போய் மாட்டு. எனக்கு என்ன வந்துச்சு? கவிதா, ஏங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலையா? அது வந்து என்ன என்னமோ கேக்குறாங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. பொண்ணை கூட்டு வந்துடலாமா இல்லாட்டி பலகாரத்தை கொண்டு வந்துடலாமான்னு கேக்குறாங்க. ரெண்டுமே ஒண்ணா வந்துட்டா போகுது. வேணும்னா பொண்ணையே வர சொல்லுங்களேன். காது காதுன்னா வேது வேதுங்கிறாரு. நான் உட்காரலாமா? உனக்கு சொல்றாரு. என்ன என்ன சொல்றாங்க? பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு அம்மா பலகாரம் ரெடி பண்ண போயிருக்காங்க. இப்ப வந்து உன்னதான் கூப்பிட போறாங்க பிபி. போச்சு, எல்லாமே போச்சு. மாட்ட போறேன் பிபி. என்னடி தருமி நாகேஷ் மாதிரி திண்டாடுற? இதெல்லாம் கல்லு வாங்க போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நீ தாண்டி காப்பாத்தணும், ப்ளீஸ் டி. எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியில இருக்க மாப்பிள்ளையோட அப்பாவும் சரி, கூட இருக்க ஆளும் சரி, ரெண்டுமே பெருசுங்களா தான் தெரியுது. உனக்கு அப்போ இருந்த முகம் வேற, இப்போ மேக்கப் போட்டிருக்க. அதனால கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆமால, கரெக்ட் தான். அத போட்டோ பாத்துருப்பாங்களே. ஆமால, அப்போ ஒரே ஒரு வழிதாண்டி இருக்கு. என்ன? கடவுள் மேல பாரத்தை போட்டு காஃபி கொண்டு போய் கொடு. ச்சே. தம்பி, என்னம்மா இந்த கார் என்ன விலை இருக்கும்? வேணுமா? நான் கேட்டக்கு காரை வேற வாங்கவா? ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டேன்பா. 20 லட்ச ரூபா ஆகுது. 20 லட்சமா? நாம இருக்கிற வீட்டுக்கே 20 லட்சம் கொடுத்து வாங்கறது இல்ல, அதுவும் காரு 20 லட்சம் ரூபாயா? உண்மையிலேயே பிபி ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு. கொடுத்து வச்ச மகராசி. பொண்ணு இந்தா கொண்டு போய் கொடு. மாப்பிள்ள வந்தாச்சாமா? அதான் நானும் கேட்டேன். உங்க அப்பா அதுக்கு பதில் சொல்லாம அவங்க முன்னாடியே பொண்ணை கூட்டிட்டு வாங்குறாரு. எழுந்து வந்தாலும் பரவாயில்ல, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே அங்கேயே உட்காந்துருக்காரு. நான் என்ன பண்றது? சரி சரி, நீ வா. நடந்ததை பத்தி யோசிக்காத. ஆல் தி பெஸ்ட்.
இது எங்க பொண்ணு பிபி. அது என்ன பிபி? போதும் பொண்ணை தான் சுருக்கி பிபின்னு கூப்பிடுறோம். நல்லா இருக்கு, நாங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கிறோம். உங்க வீட்டு பொண்ணு அப்புறம் என்ன? என்னங்க ஸ்வீட் கொடுமா. சாப்பிடுங்க. உங்க பொண்ணை பார்த்ததே ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் ஒருத்தன் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஜோசியரே, கை நீட்டுமா. வாங்கிக்கோ. பரவாயில்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ. ஜோசியரே, ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட இதுவே நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி. உடனே நாள் மட்டும் குறிச்சிருவோம். முடிஞ்சா வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். இப்படி அவசரப்பட்டா எப்படிங்க? பத்திரிக்கை அடிச்சு சொந்த பந்தம்லாம் கூப்பிடணும், மண்டபம் புக் பண்ணோம். கொஞ்சம் டைம் வேணும் இல்லைங்களா? ஐயோ, என்ன பேசுறீங்க? கல்யாணம் காதம் காதம் வச்ச மாதிரி ரகசியமா நடக்கணும். விஷயம் வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாது. ஓ, உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு இன்னும் விஷயத்தையே சொல்லலையா? இங்க பாருமா, என் ஜாதகத்துல பெரிய பிரச்சனை. என் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. காலம் போன கடைசி காலத்துல, அதுவும் பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா? என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணு யாரை கட்டிக்க போறா? இதுல என்ன சந்தேகம்? என்னதான்
என்ன ஆரச்சாமி சார், இன்னும் வீட்ல விஷயத்தை சொல்லலையா? என்னங்க இது? என்ன சொல்றாரு? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இவர்தான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏங்க எதுவுமே சொல்லல? அதான் நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருந்தீங்களா? பார்வதி, என்ன நடந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இப்போ ஒண்ணு கெட்டு போல. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு கல்யாணம் வேண்டாங்க. நிறுத்திருங்க. என்னம்மா விளையாடுறீங்களா? கூப்பிட்டு வச்சு என்னை பத்தி யாரு என்னன்னு தெரியாம அவமானப்படுத்துறீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நட்பு பாராட்டுற வரைக்கும் தான் நான் நல்லா பேசிட்டு இருப்பேன். விரோதம்னு வந்துட்டா அவ்வளவுதான்.